அதிகமான நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஜெபிச்சா அப்படி என்ன நடந்துற போகுது, ஜெபிச்சா நம்ம நிலைமை மாறிடுமா, ஜெபிச்சா நம்ம சூழல் மாறிடுமா, ஒரு கேள்வியாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் எளிய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஒரே மனிதனுடைய ஜெபம் தேசத்தையே மாற்றினது, தேசத்தையே அசைத்தது. ஒரு மனுஷன் மூலமாக உண்மையான தேவன் யாருன்னு சொல்லி 400 தீர்க்கதரிசிக்கு மேலே மக்கள் எல்லாரும் தெரிந்து கொண்டாங்க. அப்போ புரிந்து கொள்ளுங்க, இந்த இரவு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருடைய ஜெபம் போதும். யாராவது ஒருத்தர் விசுவாசத்துலேயும் நம்பிக்கையிலையும் உங்கள் குடும்பத்தில் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா நிலைமைகளை மாற்றிடுவார், சூழல்களை மாற்றிடுவார். மிகப்பெரிய அனுக்கிரகத்தினால தேவனே உங்களை நடத்துவார். அந்த நம்பிக்கையின் அடையாளம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த இரவு வேளையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உங்கள் தேவனை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களோட தேவன் இல்லை, தேவ திட்டங்கள் இல்லை, தேவ தீர்மானங்கள் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறன்னு காண்பிக்க போகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட ஜெபத்தை இப்போவே ஆரம்பிங்க, ஜெயத்தை பார்ப்பீங்க. ஆமென்.